வணக்கம், நான் டாக்டர் ஸ்டெல்லா, கிரேஷியா டென்டல் கிளினிக். இன்னைக்கு நம்ம வந்து பல் சீரமைப்பு அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது கிளிப்பு போடுறது. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்போ கிளிப்பு போடலாம் அப்படின்னு. சில பேர் சின்ன பிள்ளைங்களே கூட்டிட்டு வருவாங்க, இந்த டைம்ல கிளிப்பு போடலாம்னா. கிளிப்பு போடுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13 வயசுல இருந்து தான் நம்ம வந்து கிளிப்பு போட ஆரம்பிப்போம். ஏன் 13 வயசு? சின்ன பிள்ளைங்களே வந்து பல்லு தூக்கி இருக்கு, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஏன் வந்து சின்ன பிள்ளையில போட மாட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பால் பல்லும் நம்ம பல்லும் மிக்சட் டென்டிஷன் சொல்லுவோம். அதாவது பெர்மனன்ட் டீத் அண்ட் மில்க் டீத், இது ரெண்டுமே, குழந்தை பல்லும் பெர்மனன்ட் டீத்துமே வந்து அந்த வாயில இருக்கும். ஸோ அந்த வந்து நம்ம மிக்ஸ்டு டென்டிஷன் சொல்லுவோம். இந்த ரெண்டு பல்லும் இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது சரியா வராது. ஏன்னு சொன்னா நம்ம பெர்மனன்ட் டீத்ல போடுவோம், அதுல மில்க் டீத் இருக்கும் பொழுது அந்த பல்லு நம்ம சீரமைக்கிறது கஷ்டமா இருக்கும். இது விழுந்து முளைச்ச பிறகுதான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பால் பல்லெல்லாம் 10ல இருந்து 12 வயசுல விழுந்துடும். விழுந்த பின்னதான் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு 13 வயசுல இருந்து இந்த கிளிப்பு போட ஆரம்பிக்கலாம். யார் யாருக்கு கிளிப்பு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பாத்தீங்கன்னா பல்லு தூக்கி இருக்கும், அது வந்து அந்த கண்டிஷன்ஸ்ல கிளிப்பு போடலாம். அடுத்தது வந்து ஸ்பேசிங் இருக்கும், இடைவெளி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஃபில்லிங் பண்ண முடியாது, இடைவெளி வந்து எல்லா பற்களுமே ஜாஸ்தியா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல கிளிப்பு போடலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரௌடிங் சொல்லுவோம். கிரௌடிங் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லெல்லாம் இடுக்கிடுக்கா முளைச்சிருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம கிளிப்பு போடுறது இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டீப் பைட்டிங் பாத்தீங்கன்னா பல்லு கீழ் பல்லு போய் மேலே இடிக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கிளிப்பு போடலாம். ஸோ வந்து இந்த கிளிப்பு வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து பழக்கங்கள், அந்த கை சப்பர பழக்கம், அதுக்கப்புறம் டங் த்ரஸ்டிங் பழக்கங்கள், இந்த பழக்கங்கள் இருக்கும் பொழுதும் நம்முடைய பல்லோட அலைன்மெண்ட் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல கிளிப்பு போட தேவை இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பால் பல்லு வந்து சில பேருக்கு சீக்கிரம் விழாது. அது விழுது நம்ம வந்து அதை விழுந்துட்டு முளைக்கும் வெயிட் பண்ணும் போதே வேற இடத்துல நல்ல பல்லு முளைச்சிரும். அந்த டைம்ல பால் பல் வந்து ரீட்டைன் ஆகி லேட்டா விழும்போது அந்த அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கும். ஸோ இது மால் அலைன்மெண்ட் கண்டிஷன்ல கிளிப்பு போட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ எந்த மாதிரி கிளிப்பு போடலாம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து பிக்சடா தான் நீங்க கிளிப்பு போட மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு பல்லுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணி பிரேசஸ்ன்னு சொல்லுவோம். அது 2 வெரைட்டி இருக்கு. மெட்டல் பிரேசஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செராமிக் பிரேசஸ் இருக்கு. மெட்டல் பிரேசஸ் பாத்தீங்கன்னா விஷுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பீலிங்கா இருக்காது. ஆனா செராமிக் பிரேசஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறதே தெரியாது. நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, சின்ன பிள்ளைங்க, அப்புறம் யூத் பிள்ளைங்க, அவங்களாம் ஆஃபீஸ் போறது வர்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் இது வந்து ஒரு ஆர்டர் நமக்கு வெளியே தெரியாது. ஸோ செராமிக் பிரேசஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸ்தட்டிக்கலி நல்ல அப்பீலிங்கா இருக்கும். இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்து அலைனஸ் பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிளிப்பே போட மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு செட் ஆஃப் அந்த அலைனஸ்ன்னு சொல்ற அந்த ஒரு இது மாதிரி செட்ஸ் வரும். அதை வந்து நம்ம பீரியாடிக்லி சேஞ்ச் பண்ணிட்டு இந்தந்த டைமுக்கு சேஞ்ச் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம கிளிப்பு போடுறது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளிப்பு நம்ம ஃபிக்ஸ்டு அப்ளையன்ஸ் சொன்னோம் இல்லையா, மெட்டல் அண்ட் செராமிக் பிரேசஸ். இது வந்து நம்ம ஆர்த்தோடான்டிஸ்ட் அவங்களே வந்து உங்களுக்கு அந்த கிளிப்பை போட்டு விட்டுருவாங்க. நீங்க கழட்ட முடியாது. அந்த கிளிப் உங்க வாயிலே இருக்கும். ஸோ தட் அவங்க மந்த்லி அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது அந்த பல்லு நகர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா சரியான பொசிஷன்ல வந்த பிறகுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இது வந்து இது என்னன்னா பெர்மனண்டா நம்ம வந்து அதை பிக்சேஷன்ல வச்சு ட்ரீட் பண்றதுனால நம்மளுடைய அவுட்கம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம நேச்சுரல் டூத் மாதிரியே நம்ம எந்த பாதிப்பும் இல்லாம ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு சாப்பிடலாம். ஸோ சாப்பிடுறது எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இதை நம்ம போட்டிருக்கும் போது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்டான ஐட்டம்ஸ் கடிக்க கூடாது, இந்த பிரேசஸ் அவிழ்ந்துடாம பாத்துக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு, அதாவது இது மேபி நம்ம இது என்ன கோர்ஸ் ஆஃப் டைம் சொல்றோம்னா 8 months to 2 years வரைக்கும் சொல்றோம். சில பேருக்கு டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ சில டைம்ஸ் இதுக்கு பல்லை எடுத்துட்டும் போடணும். ஸ்பேசிங் இல்லை, ரொம்ப கிரௌடிங்கா இருக்கு அப்படின்னா பல்லை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிப்பு போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ட்ரீட்மெண்ட் முடியும் பொழுது நம்ம பல்லு எடுத்த ஸ்பேஸே இருக்காது. அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம பல்லு வந்து நல்லபடியா அந்த அந்த பல் வந்து சீரமைச்சு நார்மலா இருக்கும். அந்த கேப்பே நம்ம பல்லு எடுத்தது வெளியே தெரியாத மாதிரி க்ளோஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அட்வான்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதை நம்ம வாயிலே வந்து 2 years, 2.5 years, 8 months to 2.5 years அந்த ஒரு இண்டிவிஜுவலோட பேஷண்ட்டை பொறுத்து அது ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதோட டைமிங் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலைனஸ் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட், எல்லாராலுமே விருப்பப்படுறது. ஏன்னா அது வந்து நம்ம போட்டிருக்கிறோமே யாருக்குமே வெளியே தெரியாது. ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, மினிமம் வந்து நம்ம வந்து ஒரு 12 to 22 hours அதை நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஒரு கண்டிஷனை பொறுத்து. ஆனா நீங்க அதை போட மாட்டீங்க, அதை எடுத்து வச்சுட்டோம்னா இதை வந்து சாப்பிடும்போது கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அலைனஸ்.
அந்த கழட்டி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைம் லேப்ஸ் பண்ணி சரியா போடாம விட்டீங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து இன்னுமே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நீங்க வந்து கண்டிப்பா வந்து இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் ஏதாவதுல இருக்கும்போது கிளிப்பு போட்டிருக்க கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க அலைனஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மெட்டல் அண்ட் செராமிக் பிரேசஸே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து தாடை மால் ஃபங்க்ஷன் சொல்லலாம், அதாவது தாடை எலும்பு சரியா வளராம இருக்கிறது, இல்ல ஓவரா வளருது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சின்ன பிள்ளைங்களையும் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் அப்ளைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பிரச்சனைகளை வந்து சின்ன வயசுலயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ டாக்டர் கிட்ட நீங்க வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் டாக்டர் போய் அணுகி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேட்கும்போது அவங்க அவங்க வந்து உங்களுக்கு சரியான வழி காட்டுதல அவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.